எனக்கும் உனக்கும் வந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணங்கிற கோவத்துல என்ன கொல்ற அளவுக்கு போயிட்டாக்கா. அக்கா, நான் சாகரத்தை பத்தி கவலைப்படலக்கா. இந்த உயிர் இருக்கிறதே உனக்காக தான்க்கா. நான் இருந்தா உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்ல. நான் செத்துட்டா அவ இஷ்டத்துக்கு ஆடலாம்ல. அத நினைச்சுதான்க்கா, அத நினைச்சுதான் இதை செஞ்சிருக்கான். அக்கா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அப்படிலாம் பேசாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அக்கா, நான் செத்தா கூட பரவாயில்லக்கா. ஆனா உன் கூட பிறந்த பொறுப்புக்காக நான் மத்த எல்லாரையும் விட உன் கூடவே, உன் கஷ்ட நஷ்டத்துல கூடவே நின்னவக்கா நானு. உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டா நீ கஷ்டப்படுவேங்கிற ஒரே கவலைதான்க்கா எனக்கு, வேற எதுவுமே இல்ல. சந்திரா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன் சந்திரா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசலக்கா, என் மனசுல இருக்கிற பாசம் பேச வைக்குது. ஒரு தாய் வயித்துல பிறந்தோம், கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா என்ன கொல்லணும்னு அவன் நினைக்கிறான், நம்மள பிரிக்கணும்னு அவன் நினைக்கிறாக்கா. உனக்கு ஒண்ணுன்னா நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் சந்திரா. ரொம்ப பயமா இருக்குக்கா. அவன் இதோட நிறுத்த மாட்டான், மேற்கொண்டு ஏதாவது செய்வாக்கா. அவனை விட்டு வச்சாதானே அவன் அப்படி எல்லாம் செய்வான். இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை லாக்அப்ல வைக்கிறேன். கொலை முயற்சின்னு சொல்லி புகார் பண்ணி அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன். வேண்டாங்கா, அப்படி எல்லாம் எதுவும் செய்யாது. என்ன இருந்தாலும் அவன் நம்ம ரேவதியோட புருஷன். நீ எதையாவது கோபத்துல செய்ய போய் நான் தூண்டி விட்டுதான் நீ இப்படி எல்லாம் செஞ்சேன்னு ரேவதி முதற்கொண்டு எல்லாரும் என் தலைய உருட்டுவாங்க. வேண்டாக்கா, வேண்டாம். நீ பேசாம இரு சந்திரா, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லக்கா, எல்லாரும் என்ன திட்டுவாங்க. அவங்க கிடக்குறாங்க. என் தங்கச்சி மேல ஒருத்தன் கை வைப்பா, அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? இந்த காரியத்துக்கு உண்டான விலையை அவன் கொடுத்துதான் ஆகணும். இன்ஸ்பெக்டர், நான் காளியம்மா பேசுறேன். சொல்லுங்க மேடம். அந்த சாமுண்டீஸ்வரியோட மருமகன் இப்ப லாக்அப்ல தானே இருக்கான்? ஆமா மேடம், சாமுண்டீஸ்வரியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அவனை லாக்அப்ல வச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர், அவனை உயிரோட விடாதீங்க. லாக்அப்ல வச்சே ஆளை க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆளை மட்டும் சைலண்டா முடிச்சிடுங்க. நானும் இதுக்காகத்தான் மேடம் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இவன் எப்படா மாட்டுவான், வஞ்சம் தீக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வசமா வந்து மாட்டிக்கிட்டான். அந்த சாமுண்டீஸ்வரியும் நம்ம என்ன பண்ணாலும் கேட்க போறதில்ல. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி அவன் கதையை முடிச்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. காரியத்தை கச்சிதமா முடிங்க. உங்களுக்கு வேண்டியதை நான் செய்யறேன். மேடம், சீக்கிரமே அவன் செத்துட்டாங்கிற தகவல் உங்களை வந்து சேரும், கவலைப்படாதீங்க. என்னமா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் புருஷன் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவன் சந்திராவை கத்தியால குத்திருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கத்தியால குத்தி கொலை செய்ய பாத்திருப்பான். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண. அவர் குத்துனதை நீங்க பாத்தீங்களா? பாக்கல, ஆனா சந்திரா தான் குத்துனதா சொன்னா. அவங்க போய் கூட சொல்லிருக்கலாம். அவ எதுக்கு போய் சொல்லணும்? போய் சொல்லி அவளுக்கு என்ன ஆக போகுது? அவங்களுக்கு ஏற்கனவே கார்த்திய பிடிக்காது. இங்க இருக்கிறப்பவே அவர் மேல ஏதாவது புகார் சொல்லிட்டே தானே இருப்பாங்க. நீங்க கார்த்தி பக்கம் தான் எப்பவும் பேசுவீங்க. அந்த கோவத்துல கூட பழி வாங்கறதுக்கு சொல்லிருக்கலாம்ல.
சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத ரேவதி. உன்னையும் அவனையும் பிரிக்க சந்திரா தான் காரணம்னு அவளை கத்தியால குத்தி இருக்கான். அந்த ராஸ்கல சும்மா விட சொல்றியா? அவன் செஞ்ச தப்புக்கு அவனை துப்பாக்கியாலே சுட்டிருக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான் தப்பு. ஈஸ்வரி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மாப்பிள்ளை இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்திருக்காரு. என்னைக்காவது இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்காரா? அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியே உன்ன. அவனை பத்தி இப்பதாங்க நான் முழுசாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாளா அவன் நடிச்சிருக்கான். அத நம்பி நான் ஏமாந்துட்டேன். ஆனா இனிமே ஏமாற மாட்டேன். அத்த, சகலைய சின்னத்தை எவ்வளவோ நாள் கேவலப்படுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைய வந்ததுக்கு அப்புறம் கூட டிரைவர்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் கோவப்படாதவரு இன்னைக்கு கோவத்துல கத்தி எடுத்து சின்னத்தைய குத்திட்டாருன்னா எப்படி அத்த நம்புறது? சின்னத்தை தான் வேணும்னு பழி போடுறாங்கன்னா நீங்களும் அதை நம்புறீங்க? அம்மா, அவரை தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. அவரும் பெருந்தன்மையா ஒதுங்கிட்டாரு. அப்புறம் சித்தி சொன்னாங்கன்னு ஏமா அவரை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துறீங்க? வர வர எல்லாரும் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அம்மாங்கிற பயமே இல்லாம போயிடுச்சு. அம்மா, அவர் இந்த வீட்லயே என்ன இருக்க சொன்னதுனாலதான் அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இப்பவும் நான் இங்க இருக்கேன். அதே சமயம் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், எங்கடி போற? என் புருஷனை பார்க்க நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ அங்கெல்லாம் போக கூடாது. அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவனை எதுக்கு நீ பார்க்க போற? அம்மா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவரு என் புருஷன். நான் அவரை பார்க்க போறேன். அதை தடுக்கிற உரிமை இந்த வீட்ல யாருக்குமே கிடையாது.